வேலு நாச்சியார். பேராளுமை மிக்க மகாராணியின் சரித்திரத்தில் முக்கிய பக்கங்கள் விடுபட்டு கால ஓட்டத்தில் விடுகதையாகி சமகாலத்தில் புதிர் அவிழ்ந்து விடை கிடைத்தால் அப்படி ஒரு தேடுதலோடு கூடிய பயணம்தான் இது. குன்றா புகழுடன் 1700களில் பெண்ணினத்தின் அடையாளமாய் தோன்றி ஆட்சி அதிகாரம் ஆணின் உடைமையாக அடையாளமாக பார்க்கப்பட்ட காலத்தில் பகை தீர்த்து அரியாசனம் அமர்ந்து நாடு காத்து வீரம், விவேகம், ஆளுமை, கல்வி, தன்னாட்சி கொள்கை மீதான தணியாத பற்று என நல் ஆட்சிக்கான அருங்குணங்கள் அத்தனையும் தன்னகத்தே கொண்ட வீர திருமகள் சிவகங்கை சீமை கண்ட பேரரசி வேலு நாச்சியார். அந்நிய வரலாற்று ஆய்வாளர்கள் அவருடைய பதிவுகளில் வேலு நாச்சியாரை முழுக்க முழுக்க புறக்கணித்தார்கள். நான் குற்றம் சாட்டுறேன். எதனால் குற்றம் சாட்டுறேன்னா, நானும் முடிஞ்சளவுக்கு அவங்களுடைய புக்ஸை புரட்டி 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 பார்க்குறேன். அவர்கள் எழுதிய ஆங்கில புத்தகங்களை முடிந்தளவுக்கு புரட்டி பார்த்தால் எங்கேயாவது வேலு நாச்சியார் மென்ஷனிங் இருக்கா, எங்கேயாவது காண கிடைக்காதான்னு பார்த்தா இருக்கு. எப்படி இருக்குன்னா, சிவகங்கையின் ராணி இன்னொரு இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல முத்து வடுகரின் விதவை மனைவி, யாரு பேர் என்ன சொல்ல மாட்டான். அப்படி ஒரு அவர்ஷன். அந்த பேரை சொல்றதுக்கு அவனுக்கு அவ்வளவு தயக்கம். அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். 1780 89 வரைக்கும் அந்த அம்மா ஆண்டாங்கன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த 9 ஆண்டு காலம் என்ன ஆண்டாங்க சொல்லலையே. 72 காணாமல் போன வேலு நாச்சியார் 80 சிவகங்கையில் தென்படுகிறார்னு எழுதுறாங்க. அவ்வளோ சாதாரணமாக போச்சா? ஆம், சரித்திர பக்கங்களில் விடுபட்ட இடங்களிலெல்லாம் வேலு நாச்சியாரை பொருத்தி பார்த்தால் விடை சமனாகிறது. ஆயிரத்து 1730 ஆண்டு தொடங்குகிறது வேலு நாச்சியாரின் சரித்திரம். ராமநாதபுரம் சீமையை 3க்கு 2 என்று பிரிக்கிறார்கள். ராமநாதபுரம் பகுதியை கட்டியத்தேவரும் சிவகங்கை பகுதியை சசிவர்ணத்தேவரும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார்கள். ராமநாதபுரம் சீமைக்கு பெரிய வாடகை அல்லது பெரிய வட்டகை என்றும் பெரிய மறவர் நாடும் என்றும் பெயர். சசிவர்ணத்தேவர் ஆட்சி செய்த சிவகங்கை பகுதிக்கு சின்ன வட்டகை அல்லது சின்ன வாடகை என்றும் சின்ன மறவர் நாடு என்றும் பெயர். நாலுகோட்டை, சத்குரு சப்காரக்கோட்டை, எழுவன்கோட்டை, பாகனேரி, பட்டமங்கலம், திருப்புவனம், திருப்பத்தூர் இந்த பகுதியை உள்ளடக்கிய நிலம்தான் சிவகங்கை சீமை. சசிவர்ணத்தேவர் 1730 முதல் 1750 வரை சிறப்பாக ஆட்சி செய்தார். அவருக்கு பின்னர் அவருடைய மைந்தர் 1750 முதல் 1772 வரை ஆட்சி செய்தார். அவர்தான் முத்து வடுகநாத தேவர். அவருக்கு உதவியாக மருது சகோதரர்களும் பிரதானி தாண்டவராவலையும் மிக சிறப்பாக இருந்தார்கள். ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாளின் ஒரே மகளாய் பிறந்தார். ஆண் வாரிசாகவே போர்க்கலைகள் கற்பித்து வளர்க்கப்பட்டார். வில், வேல், வாள், வளரி, குதிரையேற்றம் என அனைத்திலும் கெட்டி. கயவர்களே, துணிவிருந்தால் மோதி பாருங்கள், வெற்றி யார் பக்கம் என்று பார்க்கலாம். 1746 சிவகங்கை இளைய மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கும் வேலு நாச்சியாருக்கும் திருமணம் நடந்தது. இல்லற வாழ்வு, ஆன்மீக பணிகள், நல்லாட்சி என நிலாமுற்றத்து தென்றல் தரும் சுகமென குடிமக்கள் அகமகிழ்வோடு வாழ்ந்தார்கள். பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க.
நான் இருக்கேன். திருக்கொடுங்குன்றம் மலையிலே திரும்பிய பக்கமெல்லாம் கல்வெட்டு ஆதாரங்களை நாமெல்லாம் பார்த்தோமானால் சிவகங்கை சமஸ்தானமானது எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது, எந்த அளவுக்கு புகழ் வாய்ந்த அரசியாக ராணியாக அவர் வாழ்ந்தார் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான இந்த தலமானது திருக்கொடுங்குன்றம் மலை என்று சொல்லக்கூடிய பிரான்மலை நம்முடைய ராணி வேலுநாச்சியாருடைய வரலாற்றிலே மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது. நம்மளுடைய ராணி வேலுநாச்சியார் அவர்கள் தன்னுடைய கணவர் முத்துவடுகநாத தேவருடனே எப்போதுமே வருவார். வரும் வழியில் நம்மளுடைய சிங்கம்டாரி என்று சொல்லக்கூடிய சேவகமூர்த்தி ஐயனார் ஆலயத்தில் வழிபாடு முடித்துவிட்டு அங்கிருந்து கிருங்காக்கோட்டை வழியாக பிரான்மலை வந்து மங்கைபாகர் ஆலயத்தில் தரிசனம் முடித்துவிட்டு அவர் ஒவ்வொரு வருடமும் செல்வார். குறிப்பாக அவர்கள் 5 நடை மறவர் நாட்டினுடைய அரவங்கிரி என்று சொல்லக்கூடிய அரளிப்பறை நடைபெறக்கூடிய மஞ்சுவரட்டை கண்டுகளித்து ஒவ்வொரு வருடமும் திரும்பி இருக்கிறார். அவர்கள் வந்து செல்லும்போது கிருங்காக்கோட்டை கிராமத்தில் நின்று நம்மளுடைய கிராமத்து மக்களுடைய குறைகளை கேட்டறிந்ததாக ஒரு வரலாறு உண்டு. அந்த இடத்துல இன்றளவும் வேலுநாச்சியார் தெரு என்று இன்றளவும் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கரங்காக்கோட்டை. பிரான்மலையில் நிரம்பியிருக்கும் கல்வெட்டுக்களில் 4 கோட்டை 5 கோட்டை என்று ஆங்காங்கே இருப்பதை நம்மால் படிக்க முடிகிறது. வேலுநாச்சியாரின் சரித்திரத்திற்கு தொடர்புடைய பல அத்தாட்சிகள் இந்த கோவிலில் நிறைந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். போர்க்காலங்களில் மறைந்திருந்து பயிற்சி பெற்று வந்த இந்த மலை உச்சியில் இன்றைக்கும் பீரங்கி இருப்பதை காண முடிகிறது. அந்நியர்கள் அதிகாரத்தோடு மிரட்டலாய் வரிதராவிட்டால் என் பரிப்படை சிவகங்கை மீது பாயும் என்றார்கள். அதற்கு சிவகங்கை மன்னர் அதிரடியாய் உதிர ஆறு ஓடினாலும் சரி, உயிரே பறிபோனாலும் சரி, வரி தரமாட்டேன் என்று தன்னாட்சி கொள்கையை முன்னிறுத்தி மறுதளித்தார். வரிய கட்டணுமாம் வரி. ராமநாதபுரம் அரசர் மகளுக்காக சிவகங்கை தனி அரசாக உருவாக்கிய போது பொறுப்பு ஆட்சிக்கு வந்தவர் சசிவர்ண பெரிய உடையார் தேவர். அந்த வழிவந்தவர் தான் முத்துவடுகநாத தேவர். அவர் மன்னர் சிவபக்தி நிறைந்தவர். பாஞ்சோர் பிரிட்டிஷ் தளபதி, அவனும் ஸ்மித்தும் வருகிறார்கள். அவர்களுக்கு சிவகங்கையிலே இருக்கக்கூடிய அந்த படைகளின் பலமும் வளரியின் வல்லமையும் தெரிந்த காரணத்தினால் அவர்கள் வஞ்சகமாக அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு ஆட்களை அனுப்புகிறோம் என்று மகாராணியார் வேலுநாச்சியாருக்கு தகவல் அனுப்பிவிட்டு கோயிலுக்குள்ளே வந்து பூசை செய்து சிவருக்கு பூசை செய்து விட்டு வழிபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் மறைந்திருந்து துப்பாக்கியால் சுட்டு தாக்கினார்கள். இந்த படுகொலை முத்துவடுகநாதர் இது ஒரு பெரிய மன்னிக்கவே முடியாத கொடூரத்தை. அதற்கு பிறகு வேலுநாச்சியார் கால வெள்ளமாய் பொங்கிழிந்து வந்து முத்துவடுகநாதரை அவருடைய அந்த சடலத்தின் மேல் அந்த சத்தியம் பண்றார். இந்த மண்ணை மீண்டும் மீட்டெடுக்கும் வரையில், உங்களுடைய இந்த அகார மரணத்துக்கு பதில் கிடைக்கும் வரையில் நான் போவதில்லை சத்தியம் பண்ணிட்டு சபதம் பண்ணிட்டு அந்த அம்மாவே கொண்டு போய் எரியூட்டுறான். 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த புரட்சி அந்த அம்மா பண்ணுச்சு. அதற்கு பிறகு அந்த அம்மா தப்பிச்சு ஓடுறாங்க. வேலுநாச்சியார் தலைமறைவாகிறானாக்கா அவங்கள தலைமறைவாக சொன்னது முக்கியமாக சின்ன மருது ஐயா அவர்கள்.
மருது அவர்கள் மருது பிரதர்ஸ் அந்த 8 ஆண்டு காலம் வேலு நாச்சியாருக்கு அரணாக நின்றார்கள். ஒரு பக்கம் பெரிய மருது, ஒரு பக்கம் சின்ன மருது. பெரிய மருது பாயும் வேங்கையை தாடையில் அறைந்து கொள்ளும் வீரம் படைத்தவர், மகா பலசாலி, மகா கோபக்காரன் பெரிய மருது. ஒரு பக்கம் சின்ன மருது பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார்னு சொன்னா பயப்படுவான். அன்றைக்கு சிவகங்கையில் பக்கத்தில் இருந்தவங்க கூட யாருமே சிவகங்கையை காட்டி கொடுக்கல. காரணம் சின்ன மருது. அவர் மேல இந்த அச்சம். அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாருன்னா முடிஞ்சு போச்சு. ஸ்கெட்ச் பண்றதுல ரொம்ப பெரிய ஆள் சின்ன மருது. மதியூகி, எங்க போகணும், எப்படி வியூகம் வகுக்கணும், யாருக்கிட்ட என்ன செய்யணும், எப்படி கொண்டு வரணும், எப்படி கொண்டு போகணும், சகலமும் அவருக்கு தெரியும். கர்னல் பாஞ்சோருக்கு முத்து ஒடுங்கநாதர் குறி என்பதை விட வேலு நாச்சியார் தான் அவனுக்கு மிகப்பெரிய குறி. வளரி என்ன செய்யும்? காற்றின் திசை எறிந்து அந்த திசைக்கு எதிரியை விரட்டி வந்து அவன் மேல் அதை எறிந்தால் உயிரையும் எடுத்துரும், வெப்பனும் திருப்பி வந்துடும். ஆக ஒரு வளரியை வச்சுட்டு வேலு நாச்சியார் 1000 உயிர்களை எடுப்பாள் என்பதனால் கர்னல் பாஞ்சோர் வேலு நாச்சியாருக்கு அஞ்சினான். இரத்தமும் சதையும் தெறிக்க அவயங்கள் துண்டாடப்பட்டு உடையாள் களமாடப்பட்டாள் என்பது சட்டென கடந்து போகும் கதையல்ல. சிவகங்கை மீட்பு போரின் முதல் தியாகம் அது. தப்பிச் செல்லுகிற வழியிலே ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே இருக்கக்கூடிய உடையாள் என்ற மாடு மேய்க்கிற இளம் பெண் அரசி என்று அறிந்து தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கின்ற போது என்னை பின்னால் துரத்தி கொண்டு கும்பினி படையினர் வருகிறார்கள், நான் அரசி இந்த பக்கம் போகிறாள் என்று அறிந்தால் தொடர்வார்கள் என்று சொல்லிவிட்டு தப்பிச் செல்கிறார். பாஞ்சோரின் படை, கொடியவன் பாஞ்சோரின் படை தேடி வருகிறது. உடையாளிடம் கேட்கிறார்கள். ஆமாம், மகாராணி தப்பிச் செல்கிறார். எந்த வழியாக? சொல்ல மாட்டேன், உன்னை துண்டு துண்டாக அங்கமங்கமாக பிளப்பேன், நான் அஞ்சிட மாட்டேன், என் மகாராணி சென்ற திசையை சொல்ல மாட்டேன். வலது கரத்தை வெட்டி வீழ்த்தினார்கள், இடது கரத்தை வெட்டி வீழ்த்தினார்கள், தலையை கொய்தெறிந்தார்கள் உடையாள். அதனால தான் சிவகங்கை மீட்பு போர் முடிந்த பிறகு 1780 அந்தம்மா திருப்பி எல்லாரும் சேர்ந்து, அம்மா நம்ம வெற்றி பெற்றுட்டோம், வாங்கம்மா சிவகங்கை அரண்மனைக்கு போகலாம், உங்களை அரியாசனத்தில் அமர வைத்து நாங்கள் அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இல்லை இல்லை படை திரும்பட்டும், எங்கள் கொல்லங்குடி காட்டுக்கு போடாங்க. கொல்லங்குடி காட்டுக்கு வந்து அந்த இடத்துல நின்று கண்ணீர் விட்டு அழுது உடையாளை எண்ணி பார்த்து, இது போன்ற சந்தர்ப்பங்களில் தான் வேலு நாச்சியார் மகாராணியாக நமக்கு தெரிகிறார். அந்த வெட்டுடையாள் காளியம்மன் தான் இந்த உடையாள், வெட்டப்பட்ட உடையாள், வெட்டு உடையாள். அவளை காளியாக்கி அந்த மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார். அவளுக்கு கோயிலை கட்டி கோயிலை நிர்மாணித்தவ வேலு நாச்சியார். அங்கே ஒரு உண்டியலை வைக்க சொல்லி அந்த உண்டியலில் தன் கணவன் தனக்கு கட்டிய வைரத்தாலியை முதல் காணிக்கையாக அந்த உண்டியலில் போட்டார் வேலு நாச்சியார். தன்னை காட்டி கொடுக்க மறுத்து இந்த மண்ணுக்காக உயிர் துறந்த ஒரு தியாகிக்கு மகாராணி செய்த ஒரு மாபெரும் அஞ்சலி, அது மாபெரும் நன்றி கடன். அது 1772 மிகவும் கடுமையான ஆண்டாக இருந்தது. கொல்லங்குடி, பனங்குடி, பாகனேரி, திருப்புவனம், மல்லாக்கோட்டை, மேலூர், லிங்கபடி, சிறுமலை, விருபாட்சி என கும்பினி கண்களில் அகப்படாமல் பயணித்தார் வேலு நாச்சியார். திண்டுக்கல் சீமையின் பிரதான 20 பாளையங்களில் ஒன்றான விருப்பாட்சியில் கோபாலநாயக்கரை சந்தித்து சிவகங்கையின் நிலவரத்தை எடுத்துரைக்கிறார் வேலு நாச்சியார். நெகிழ வைக்கக்கூடிய வரலாறு விருபாட்சி வரலாறு. விருபாட்சி கோபாலநாயக்கர் யார் என்று சொன்னால், மற்றவர்களெல்லாம் வெள்ளையர்களோடு மோதி மோதி போராடி அதனால் வெள்ளையர்களால் அழிக்கப்பட்டவர்கள். ஆனால் கோபாலநாயக்கரையும் வெள்ளைக்காரன் தான் தூக்கில் போட்டார். ஒரு புளிய மரத்தில் தொங்கினார் தூக்கில். காரணம் என்ன தெரியுமா?
விடுதலை போராட்ட வீரர்களுக்கெல்லாம் நீ அடைக்கலம் கொடுத்தாய். வேலுநாச்சியாரே தன்னுடைய சிவகங்கை மீட்பு போருக்கு அடைக்கலமாக போய் அமர்ந்த இடம் எது என்று சொன்னாக்கா விருபாட்சி. அவ்வளவு நம்பிக்கைக்குரிய இடம் அது. ஆயிரத்து 1772 முதல் வேலுநாச்சியார் பயணித்த வழிகளில் பயணித்த போது பல கோட்டைகளை பற்றிய விவரங்கள் தெரிய வந்தது. தேவகோட்டை அருகே உள்ள சக்கரவதி கோட்டை, அதன் பின்பு அரமனை சிறுவயல், காளையார்கோவிலிலே உள்ள பாண்டியன் கோட்டை, அரியாக்குறிச்சியில் உள்ள கோட்டை, படமாத்தூரிலே உள்ள கோட்டை, மானாமதுரையிலே உள்ள கோட்டை ஆகிய கோட்டைகளெல்லாம் போர் பயிற்சி தலங்களாக வாள் பயிற்சி, வளரி எறிதல் போன்ற வீர பயிற்சிகளை அளிப்பதற்கு ஒரு உகந்த இடமாகவும் அடர்ந்த காட்டுப்பகுதியாக இருந்த காரணத்தினால் அவர்கள் மறைந்து வாழ்வதற்கான ஒரு இடமாகவும் இருந்தது. தற்போது ஒரு சிதலமடைந்த நிலையிலே ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருந்துள்ளது. அங்கே பிரதானிகளாக இருந்த மருதுபாண்டியர்கள், தாண்டவராய பிள்ளை மற்றும் போர் பயிற்சியிலே உள்ள அனைவரும் அங்கேதான் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மையான தகவல். அடர்ந்த காடுகளுக்கிடையே முட்புதர்களே அரணாக கொண்டு அந்நியர் எளிதில் ஊடுருவ இயலாத இடங்களை தேர்வு செய்து அந்த கோட்டைகள் கட்டப்பட்டிருந்தன. ஆயுதங்களை பதுக்கி வைக்க, புதிய படைகளை பயிற்றுவிக்க பயிற்சி களமாக, ஆயுத கிடங்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். கட்டிடங்கள் பிடிமானமிழந்து வேர்களால் பிளவுபட்டு உத்திரங்கள் உதிர்ந்து தொங்கியபடி சரித்திரத்தின் பழமையை நமக்கு கட்டியம் கூறுகிறது. இங்கே யாரெல்லாம் வந்து போயிருப்பார்கள், எத்தனை உணர்வுகளோடு வாழ்ந்திருப்பார்கள், எத்தனை வாழ்வீச்சுகளின் ஒலி சுவர்களில் பாய்ந்து எதிரொலித்திருக்கும். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்டெடுக்க அரணாயிருந்த பெருமையை உணர்த்த இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் தன்னை தகவமைத்து நிற்கிறதோ. உணர்வுகளால் புதிர் முடிச்சுகள் நீள்கின்றன. அரண்மனை சிறுவயல். சுற்றிலும் வயல்கள் இருக்க நடுவே கம்பீரமாக அமைந்திருந்த இந்த அரண்மனை வாள், வளரி, அம்பு என ஆயுத கிடங்காக இருந்தது. அவங்களுடைய ஆயுத கிடங்கா இங்கே தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க வேலுநாச்சியார். அதுக்கு பிறகு மருதுபாண்டியர் இங்கே ஆயுத கிடங்காவே இங்கேருந்து தான் போர் செஞ்சதெல்லாமே இங்கேருந்து தான் பண்ணாங்க. முழுக்க முழுக்க அரமணை சிறுவை கிராமத்தில் தான் அந்த போர் பயிற்சியே நடைபெற்றது கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்து கொண்டிருக்கும் ஆயுதங்கள் எல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தியவை. எங்களுடைய தாத்தாக்கள், முத்துராமலிங்கத்தவருடைய அப்பா, அவருடைய அப்பா, ஒரு 3-4 தலைமுறைகளாக நாங்கள் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆயுதங்களை நாங்கள் பாதுகாக்கும் போது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடன் கூட வசிப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். படமாத்தூருங்கிறது அந்த மதுரை பாளையம் விஸ்வநாயக்கர் ஆண்டுகிட்டு இருக்கும்போது 1529 விஸ்வநாயக்கர் ஆட்சியின் கீழ் இருக்கும்போது 72 பாளையமாக பிரிக்கிறாரு. அதில் ஒரு பாளையம் இந்த படமாத்தூர் பாளையப்பட்டு. படமாத்தூர் பாளையமும் நால்வட்டி பாளையம் நெருங்கிய உறவு முறையில் இந்த வேலுநாச்சியாருக்கு இந்த படமாத்தூரில் பல விதத்தில் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காங்க ராணி வேலுநாச்சியார். இங்கேருந்து பெரிய படைகளை அனுப்பி
இந்த 4 முறை போர் நடக்கும்போது திருப்பாச்சேத்தி, மானாமதுரை, திருப்புவனம் இந்த மாதிரி இடங்களில் மரமங்கலம் இப்படி இருக்கும்போது இந்த படைகளை இங்கே தான் வச்சு பிரித்து அனுப்பியிருக்காங்க படமாத்தூரில். அதனால தான் படை மாத்தூர்னு இருந்தது, நாளடைவில் படமாத்தூர்னு மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த பகுதி மக்கள் வந்து அந்த போரில் வந்து ரொம்ப ஒரு வேலுநாச்சியாருக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. கல்வெட்டுகள் காலம் காலமாய் சரித்திரத்தை சந்ததியருக்கு கடத்த வேண்டியதானே நிறுவியிருப்பார்கள். ஆனால் அதன் மதிப்புணராது கவிழ்த்து போடப்பட்டு நடைபாதையாகவும் சில கல்வெட்டுகள் கிணற்றில் போட்டும் பல வீடுகளின் அஸ்திவாரமாகவும் புதைபட்டிருப்பதை காண முடிகிறது. பல இடங்களில் என்ன ஏதென தெரியாமல் அனாமத்தாய் கிடக்கிறது இந்த கல்வெட்டுகள். இப்படித்தான் ஆவணங்கள் வரலாற்று கன்னிகளில் விடுபட்டு புதிராகி வரலாற்று ஆய்வாளர்களுக்கு பெரும் சவாலாய் அமைந்து விடுகிறது. ராசா கோயிலுக்கு எங்களுக்கு ஏழை கிராமம் 1886 பட்டயம் கொடுத்து எங்களை கூட்டியாந்து சோழபுரத்துலேருந்து பூசாரி கோயிலுக்கு பூசாரி இல்லைன்னு சொல்லி பண்டார பூஜைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி சோழபுரத்துலேருந்து கூட்டியாந்து எங்களை இங்கே நிலநாட்டி முடியத்தையும் பார்த்துக்கோ இதையும் பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சு கோயிலுக்கு பூசாரி நீங்கள் தான்ன்றது பட்டயம் கொடுத்தாங்க சாமி. அதை என்ன முடியணுமும் படமாத்தும் இணைச்சி கொடுத்துட்டாங்க. இல்லை முடியத்துக்கும் மீனாட்சியத்துக்கும் ஒரு கேஸ் கிடைச்சி இல்லை எங்கள் பட்டயத்தில் வாங்கிட்டு கேஸ் போட்டாங்க. இந்த வக்கீலுக்கு இப்போ பணம் கட்ட முடியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பட்டயம் கோர்ட்டில் போயிடுச்சேன். அதை பணம் கட்டி எடுக்க முடியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க சாமி. 250 வருடங்களை கடந்திருக்கும் பொக்கிஷம் இது. பின்னாளில் சிவகங்கையை 28 ஆண்டுகள் ஆண்ட முதல் இஸ்திமிரார் ஜமீன்தார் கௌரி வல்லப தேவரின் திருவுருவச் சிலை. சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தானத்தினுடைய ஆவண காப்பத்திலேருந்து பேசுகிறேன். இந்த ஓலைச்சுவடிகள்லாம் சமஸ்தானத்தில் 18ஆம் நூற்றாண்டுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண அரண்மனையினுடைய சின்ன விஷயங்கள் கூட அதில் வந்து ஃபைனான்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்து தெரிய வருது. அப்போ தன்னரசாக இருந்த காலத்தில் மொத்தம் சமஸ்தானத்தில் சிவகங்கை சமஸ்தானத்துக்கு மொத்தம் ராமநாதத்துலேருந்து பிரிஞ்சது 72 நாடுகள் இருந்திருக்கு. இந்த 22 நாடுகளுக்கும் படைகள் ஆள் சேர்க்கறது, அதாவது கருமருந்துன்னு சொல்லக்கூடிய வெடிமருந்துகள், பீரங்கி அப்போவே நம்ம பீரங்கி வச்சுருக்கோம். அந்த பீரங்கிகள் ஏவுகணைகளுக்கெல்லாம் அதை திப்பு சுல்தான் காலத்துலேருந்து அந்த வந்தக்கூடிய இதுகள்லாம் ரகசியமாக இருக்கணும். இந்த கோபால் நாயக்கர், திருவாச்சிஸ்டன், இந்த மாதிரி நாட்டு தலைவர்கள்லாம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இதுகள்லாம் ஓலைச்சுவடிகளில் ரகசியமாக அதை ஒரு சுருள் போட்டு அதில் மூடி முத்திரை வச்சு அவங்க மட்டும்தான் பார்க்கலாம்ங்கிற மாதிரி ரகசியமாகலாம் அனுப்பியிருக்காங்க. அதனுடைய தடயங்கள்லாம் இங்கே இருக்குது. போர்க்களங்கள்லையோ இல்லை காடுகளில் வந்து அவங்க பதுங்கு குழிகளில் இருக்கும்போதோ, காடுகளில் வந்து உறைவிடங்களில் மாறி இருக்கும்போதோ அவங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் போய் சேரணுங்கிறதுக்காக சின்ன ஓலை நறுக்கில், அதாவது இவ்வளவு நேரத்தில் ஓலை கொடுக்க முடியாது, அவங்க வந்து 6 இன்ச்சு 5 இன்ச்சு இல்லை ஓலை நறுக்குகளில் வந்து இன்ஃபர்மேஷன் சுருக்கமாக எழுதி அதில் சுருள் வச்சு அதில் வந்து முத்திரைங்கிற ஓலையிலே ஒரு முத்திரை வச்சு அதில் நம்ம ராஜ்ய நிறுவனத்தினுடைய, அதாவது அந்த சிம்பிள் கருடன் அனுமனுடைய சின்னத்தை வச்சு அதை கொண்ட அங்கங்கே போய் ரகசியமாக அங்கே போய் வச்சுருந்தோம். அவங்க அதுலேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கு தகுந்த அவங்க நடவடிக்கை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் ராஜதானியில் இந்த நடைமுறையெல்லாம் இருந்திருக்கு. வேலு நாச்சியார் ஆட்சி காலத்தில் சுங்கம் வசூலிக்கப்பட்ட கட்டிடம் இது. வெளிச்சீமை வணிகர்கள் சிவகங்கைக்குள் நுழைய வேண்டுமானால் இவ்விடத்தை கடந்துதான் ஆக வேண்டும்.
இடத்தேர்வு நிர்வாகத்தின் சிறப்பை உணர்த்துகிறது. கோபாலநாயக்கர் மணிமண்டபத்தில் கண்ட சான்றுகளை தேடிய பயணத்தில் முதலில் நம் கண்ணில் பட்டது யானை கட்டும் கல். இது அரண்மனை அருகில் இருப்பதற்கான துருப்புச் சீட்டாய் இருந்தது. வறண்ட பிரதேசத்தின் இடையே இந்த பகுதி மட்டும் தன் பசுமையை தக்க வைத்து செழிப்பை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒற்றை சுவர் வரிசையை தக்க வைத்து சாட்சி சொல்லும் இது விருப்பாட்சி கோட்டை. இங்கே ஒரு நிலை விதான கல் மடையடைக்க போடப்பட்டிருப்பது மனதை ஏதோ செய்கிறது. அங்கே இருந்துக்கிட்டு தான் அவங்க வந்துட்டு ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதி, அதற்கு பிறகு ஹைதர் அலி இங்கேயே இருந்து நீங்கள் தங்கி எல்லாமே நீங்கள் போர் பயிற்சி பண்ணலாம்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் வந்துட்டு விருபாட்சிக்கு இங்கேயோ மாறி மாறி நான் போர் பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லி அந்த உடையாள் படையை அந்த அம்மா தோற்றுவித்து 5000 பெண்கள் கொண்ட அந்த உடையாள் படையை தோற்றுவித்தது விருபாட்சியில். ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்களை நடுங்க வைத்துக் கொண்டிருந்த ஹைதர் அலி, மாமன்னர் மாவீரன் திப்புவினுடைய தந்தை, இங்கே சிவகங்கை அரசியும் அவரது படைகளும் வெள்ளையரை எதிர்த்து போரிடுகின்றன என்பதால் சரியான போரிடுவதற்கான ஒரு வீரத்தாய் கிடைத்திருக்கிறார் என்று நமது வேலுநாச்சியார் கேட்ட 12 பீரங்கிகள், 500 துப்பாக்கிகள், குதிரைகள், வீரர்களை திப்பு சுல்தான் மூலமாகவே அனுப்பி வைத்தார் ஹைதர் அலி. ஒரு அரசிக்குரிய ஆளம்பு சேனையுடன் வீரமங்கை, திண்டுக்கல் ஹைதர் அலி கோட்டை, விருப்பாட்சி கோட்டை, ஐயன்பதி கோட்டை போன்ற பாதுகாப்பான தளங்களில் தங்கியபடி தமது தளவாய் வெள்ளை மருது, பிரதானி தாண்டவராயன் பிள்ளை, சின்னமருது மூலமாக பிரான்மலை, சத்துரு சங்காரக்கோட்டை, சங்கரபதி கோட்டை, உறுதிக்கோட்டை, கோட்டைமலை ஆகிய மறைவிடங்களில் படை பயிற்சி அளிக்க ஆவன செய்தார். வேலடி தம்மம், திருப்பாச்சேத்தி, சிங்கம்புணரி முதலான ஊர்களில் ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டது. வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி தவ வாழ்வை மேற்கொண்ட காலத்தில் அன்னை ராஜராஜேஸ்வரியை வழிபட வழியில்லையே என சஞ்சலப்பட்டார். இதை அறிந்த ஹைதர் அலி தங்கத்தினாலான ராஜராஜேஸ்வரியின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வெகுமதியாக வழங்கினார். வேலுநாச்சியார் சந்திப்பிற்கும் ஆதரவளித்ததற்கும் அத்தாட்சி இந்த ராஜராஜேஸ்வரி விக்கிரக பீடம். தேவஸ்தான கருவூலத்தில் 300 ஆண்டுகளை கடந்த பொக்கிஷமாய் நமக்கு காண கிடைத்தது. மகாராணியாரின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஹைதர் அலி பரிசளித்த தங்கப்பீடம் மட்டுமே நமக்கு காண கிடைத்தது. இது அவங்களுடைய ராஜராஜேஸ்வரனுடைய குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை கூட எல்லாருக்கும் எங்களுடைய சிவகங்கை மன்னர் கார்த்திகை வெங்கடாசல ராஜா அது எல்லாருக்குமே சனரஞ்சகமாக எல்லாரும் வழிபடணும், தானே வழிபட்டு தன்னுடைய குடும்பத்துடைய சொத்தா தன்னுடைய அந்த புறத்தில் மட்டும் இருந்ததை ஜனரஞ்சகமாக எல்லாரும் வழிபடணும்னு சொல்லி அதுவும் சமஸ்தானத்தில் அறநிலையத்துறையினுடைய கண்ட்ரோலில் அதுவும் சேர்ந்து வர்றது மாதிரி அவங்க பெரிய நலனத்தோடு செஞ்சாங்க. இந்த அமைப்பு, இந்த பிரபஞ்ச அமைப்பு இதை உள்ளடக்கி ஒரு அம்பாள் ஹைதர் அலி வழங்கியுள்ள அந்த பசும் பொன்னாலான அந்த ராஜராஜேஸ்வரியுடைய விக்கிரகம் நம்மளுடைய மனதளவில் காட்சியளிக்கிறது. அதனுடைய திருவாபரணங்கள்லாம் இந்த சந்தன பேரையில் செஞ்சு மகாராணியார் 8 ஆண்டுகளாக உபயோகப்பட்ட அந்த திருவாபரண பெட்டி இது. இதில் தாயினுடைய திருவாபரணங்கள் இருக்குது. இதில் கர்ணபத்திரம் என்ற காது இருக்குது. அது திருமாங்கல்யம் பொட்டு இருக்குது, தனி பொட்டு இருக்குது. இதில் நல் பவனங்கள்னாலேயும் நல் பவனங்கள் நல்ல முத்துக்களில் ஏற்படப்படுத்தக்கூடிய
மாணிக்க பறவைகள் பற்றிய பதக்கம் இருக்குது. சிற்பசாஸ்திரம் முறைப்படி நவதாள பிரமாணப்படி இதனுடைய காதனுடைய அளவில் 9 பங்குனுடைய திருமுக மண்டலமும் அதைப்போல் 9 பங்கு முழு உருவமும் சேர்ந்தா இதனுடைய அம்பாவுடைய வடிவமைப்பு நம்மளால் மனசளவில் உணரக்கூடிய வாய்ப்பை நமக்கு தரும். அமர்ந்த நிலையிலான அம்பாள் ராஜராஜேஸ்வரி விக்கிரகம் எந்த நூற்றாண்டில் எப்போது எங்கு விடுபட்டது என்பது இன்றளவிலும் விடுபடாத புதிராகவே உள்ளது. இதற்கிடையே 1773 சிவகங்கைக்கு நவாப் ஹுசைன் நகர் என பெயர் சூட்டியிருந்தார். மக்களோ மாற்றான் தோட்டத்து மல்லிகையாய் வாடி கிடந்தனர். மகாராணியின் வருகைக்காக காத்திருந்தனர். 5000 பெண்களும் ஒரே நேரத்தில் சிவகங்கையிலேருந்து போயிட முடியாது. ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு சந்தேகம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் படைக்க போகிற மாதிரி, சொந்தக்காரனை பார்க்க போகிற மாதிரி, நோய் நொடி இல்லாமல் செத்தா மாதிரி பல காரணங்களை காட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிட்டு போனான். மிகப்பெரிய வியூகம் அது. அந்த 8 ஆண்டு காலம் அவர் செஞ்ச வியூகம் மிகப்பெரிய வியூகம். 1780 போர் அறிவிப்பு முடங்கல் அனுப்பி வியூகங்கள் வகுத்தார் வேலு நாச்சியார். போர் அறிவிப்பு முடங்கல் அனுப்பி வியூகங்கள் வகுத்தார் வேலு நாச்சியார். அவரது வியூகத்தில் ஒன்றுதான் மைசூர் 2ஆம் போர் என்று சொல்லி திகைக்க வைத்தார் யுனெஸ்கோ விருதாளரும் இயக்குனருமான ஸ்ரீராம் சர்மா. அங்க ஜெனரல் பெய்லி, இங்க கர்னல் பாஞ்சோர், 2 பேரும் டெரரான ஆளுங்க. இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னாக்கா சேதம் ஜாஸ்தியாகனு கணக்கு போடுறாரு ஹைதர் அலி. அதை ஆமோதிக்கிறாங்க இந்த அம்மா தனக்கு வசதியாக. எப்படி? நான் சிவகங்கை மீட்பு போரை எடுத்துக்கிறேனே, நான் போய் அவனை பிளாக் பண்ணிக்கிறேன், நீங்கள் மைசூர் வார் 2nd வாரை நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நல்லா கவனிக்கணும். ஹைதர் அலி நம்புகிறார் இந்த 2nd மைசூர் வாருக்கு இந்த அம்மாவை அம்சா இவங்க போய் ரொம்ப நாள் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க, நாம் இங்கே போயிட்டு பெய்லியை ஈஸியாக அடிச்சிடலான்னு போகிறான். ஆனால் இந்த அம்மா போய் அவ்வளவு சுருக்க அந்த வாரம் முடிச்சுக்கணும்னு அவரே நம்பலை. வேலு நாச்சியார் தன் வீரத்தால் மட்டும் கொண்டதல்ல இந்த வெற்றி. விவேகத்தால், ராஜதந்திரத்தால், தன்னிடமிருந்த தற்கொலை படையால், கொரில்லா படையால் என்கிறார் இவர். முதல் மனித வெடிகுண்டாய் உயிர் தியாகம் செய்தாள் குயிலி. உலக வரலாற்றை, போர் தந்திரங்கள் பழகியவர்களை கூட மிரளச் செய்தது எதுன்னு சொன்னாக்கா குயிலி. 1780ஆம் வருஷம் நிகழ்ந்த அந்த நவராத்திரியில் அவன் கோயிலை திறந்து விடும் போது 14 பெண்கள் கோயிலில் சாமி கும்பிட போனார்கள். வேலுநாச்சியாரின் தலைமை. குயிலி மட்டும் அந்த ஏற்றப்படும் அகல் விளக்கின் எண்ணெயெல்லாம் அவன் மேலே எடுத்து அப்படியே சரிச்சுக்கணும். உடம்பு முழுக்க சரிச்சுக்கிட்டே போயிட்டு கடைசி திரிய மேலே கொளுத்திக்கணும். மொத்தமாக எரியும் பொழுது அந்த ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு பின்னால் அமைந்திருந்த ஆயுத கிடங்கில், வெள்ளைக்காரனோட ஆயுத கிடங்கில் ஜம்ப் பண்ணிடுறது அப்படின்றது இவங்களுடைய பிளான். வேலுநாச்சியாரின் வியூகம். அந்த வியூகத்துக்கு துணை நின்று அதை ஈடேற்றி கொடுத்தவள் குயிலி. உலகத்தின் முதல் மனித வெடிகுண்டாக அவள் தீப்பிழம்பு ஏற ஏற வெற்றிவேல் வீரவேல் என்று கத்திக்கொண்டே அவள் அந்த வெள்ளைக்காரன் ஆயுத கிடங்களில் குதிக்கும் பொழுது காலம் ஸ்தம்பித்தது, வரலாறு திகைத்தது, வெள்ளையர்களோடு சேர்த்து.
மகாராணி வேலுநாச்சியார் மருதுபாண்டியர்கள் துணையோடு பாஞ்சோரை வீழ்த்தி பாஞ்சோருக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். தமிழர்களிடம் வீரமும் இருந்தது, அறமும் இருந்தது, மரமும் இருந்தது, மனித நேயமும் இருந்தது. Mr. Colonel Banjur, listen to me. நாங்கள் தமிழர்கள் சுதந்திரமாக வாழ விரும்பும் வெள்ளந்தியான மக்கள். கொடுத்து கொடுத்தே கொண்டாடும் இனமையா எங்கள் தமிழினம். எமது சொந்த நாட்டின் நிம்மதி கருதி உங்களை உயிரோடு விட்டு விடுகிறேன். நீங்கள் போகலாம். வேலுநாச்சியார் வெற்றி பெற்று சிவகங்கை சீமையை மீட்டெடுத்ததுக்கு பின்னால் காளையார்கள் கோபுரம் பணி 83 தொடங்குது. இந்த காளையார்கள் கோபுரம் கட்டுறதுக்காக மதுரையில் இருந்தே ஒரே கல்லை மாற்றி கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம மதுரைக்கு நம்ம காளையார்களுக்கும் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டருக்கு மக்களால் கையிலேயே கல்லை கொண்டு ஒரே கல்லால் கட்டினது. அந்த கோவில் கட்டுறதுக்காக வரிசையாக தங்கி இருந்த மக்கள் எல்லாம் அந்தந்த ஊரில் அப்படியே தங்குனது ஒவ்வொரு கிராமமாக உருவாயிருச்சு. இதுக்கான வரலாறுகள்லாம் கும்மி பாடல் இந்த மாதிரி விஷயத்துகள் நிறைய இருக்குது. ஒரு கலைஞராய் தன் கலை படைப்பிற்காக வேலுநாச்சியாரின் சரித்திரத்தை ஆய்வு செய்தபோது தன் கள ஆய்வில் கண்டெடுத்ததாய் இவர் சொல்லும் பல விஷயங்கள் இனி வரும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கான களம் என்று கூட சொல்லலாம். பிரெஞ்சு புரட்சியோடைய அடிநாதமாக இருந்தது வெர்சாய் பரேடு. 7000 பெண்கள் தெருக்களில் இறங்கி போனாங்க வெர்சாய் பரேடு. அந்த வெர்சாய் பரேடுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தது வேலுநாச்சியார் இருந்தது என்னுடைய துணிப்பு. சக்கந்தியைச் சேர்ந்த வேங்கன் பெரிய உடையன் தேவருக்கு வேலுநாச்சியார் தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாரை மணமுடித்து வைக்கிறார். வெள்ளச்சி நாச்சியார் ராணியாக 1790 முடிசூட்டப்படுகிறார். அவரைத் தொடர்ந்து 1792 வேங்கன் பெரிய உடையன தேவர் மன்னராகிறார். வழக்கம் போல வெள்ளையர்கள் குடும்பத்துக்குள் ஊடுருகிறார்கள். ஊடுருவி அரசியல் செய்கிறார்கள். அதனாலோ என்னவோ அவரோ அந்த அம்மாவுடைய மகள் இறந்துபடுகிறார். பேத்தி ரொம்ப சிக்கா போகிறாங்க, குட்டி குழந்தை. இந்த விஷயத்தை கேட்ட உடனே வேலுநாச்சியார் பெண் தானே, என்ன சொன்னாலும் பெண் தானே, அந்த அம்மாவோட தாங்க முடியாமல் கிளம்பி வராங்க. இல்லைன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன் முடிகிற வரைக்கும் அங்கே இருந்திருப்பாங்க. கிளம்பி வராங்க. கிளம்பி பார்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவால் பேத்தியை காப்பாற்ற முடியல. மகளும் போச்சு, பேத்தியும் போச்சு. விருப்பாட்சி கோட்டை இறுதி காலத்தில் வேலுநாச்சியாருக்கு மன அமைதியை கொடுத்தது. முதல்ல வெள்ளைக்காரனுக்காக ஒரு நாடகம் தயாரித்து வச்சுட்டு நான் அரசியலேருந்து வெளியே போகிறேன்ற மாதிரி ஒரு நாடகமாக சொல்லிட்டு பிரான்ஸுக்கு போனவங்களுடைய அந்த இது நிஜமாயிடுச்சு. அங்கே பிரெஞ்சு ரெவல்யூஷன் சிறப்பாக நடந்தேறி முடிந்ததுன்ற ஒரு செய்தியும் கேட்ட பிறகு தன்னுடைய உடன்பிறவா சகோதரனான விருபாட்சி கோபாலநாயக்கர் அரண்மனைக்கு போகிறாங்க. வேலுநாச்சியாரை அவரது கடைசி காலத்தில் தன் மடியில் கிடத்தி இளைப்பாற்றி போய் வா என் வீர மகளே என வழி அனுப்பியது இந்த கோட்டைதானே. விருபாட்சி மண்ணில் மறைந்த அவருடைய அந்த பூத உடல் இன்றைக்கு சிவகங்கை மண்ணிலே கோயிலாக எழுப்பப்பட்டிருக்கிறது. மாலையீடு அங்கே இருக்கிறது. தற்போது சிவகங்கை அரண்மனையில் மகாராணி வேலுநாச்சியாரின் வம்சாவளி வாரிசாக ராணி ஷாகிபா மதுராந்தகி நாச்சியார் பரிபாலனம் செய்து வருகிறார். ராணி வேலுநாச்சியாரின் வழித்தோன்றல் ராஜ்குமார் ஆர் மகேஷ் துரை தான் வேலுநாச்சியாரின் வழித்தோன்றலாய் இருப்பது பெருமிதமடையச் செய்கிறது என்றார். வேலுநாச்சியார் வாரிசில் பிறந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. வீரமகராணி வேலுநாச்சியாருக்கு
அவங்களுக்கு வந்து 7 ஃபாரின் லாங்குவேஜஸ் தெரியும். தெரிஞ்சுட்டு அவங்க வந்து அவங்க வீரத்தையும் ரொம்ப பாராட்டணும். அதே டைமில் அவங்க வந்து அந்த காலத்திலே வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் எல்லாம் ஊருக்கு தண்ணி பஞ்சத்தில் வரக்கூடாதுன்னு ஊருக்கு வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. எல்லா சேனல்ஸும் மார்க் பண்ணி டயக்ராம் போட்டு வச்சுருக்காங்க, எப்படி தண்ணி வந்து ஒரு வாட்டர் பெட்லேருந்து மெயினான வாட்டர் பெட்டுக்கு வந்து சேரணும்னு. இப்போ இங்கே வந்தன வேலுநாச்சியார் வாரிசுன்னு வந்ததுக்கப்புறம் அதுக்கு தனியாக ஒரு மரியாதை எங்கள் ஊருக்குள்ளே கொடுக்குறாங்க. அந்த மரியாதைக்கு நம்ம ஏற்ற மாதிரியே நாங்கள் எங்கள் லைஃப் ஸ்டைலை மாறிக்கிட்டு இப்போ இருக்கோம். ஊர் மக்களும் வந்து இன்னும் அந்த காலத்தில் அரண்மனைக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்களோ அந்த மரியாதை இன்னும் எங்களுக்கு கொடுக்குறாங்க அரண்மனைக்கு. நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறு என்பது 3 காலகட்டங்களாக அரசு ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் சுதந்திர போர் என்று 1857 சிப்பாய் கழகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்த காலகட்டம் 1800, 1900 ஆகிய ஆண்டுகளில் பாலகங்காதர திலகர், சாவர்கர், தாதாபாய் நவ்ருஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, தென்னகத்திலே வாபி சிதம்பரனார் இவர்கள் பங்கேற்ற சுதந்திர போராட்டம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1920க்கு பிறகு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், காந்திஜி இவர்கள் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இதற்கு முன்பே 1857க்கு முன்பே குறிப்பாக தென்னகத்தில், தென் தமிழகத்தில் ஆங்கிலேய எதிர்த்த கலகங்கள், போர்க்குரல்கள், கிளர்ச்சிகள் இந்த பகுதியில் நடைபெற்றன. இந்த நாட்டில் எவருக்கும் இல்லாத வீர பெருமை கொண்ட தமிழர்களின் வரலாற்றை எவ்வளவு இருட்டடிப்பு செய்து விட்டார்கள்.